Hi students, good evening. Good evening all. Hello, hi, good evening. Avinash, hi Avinash. Yes, good evening all. How was the day, pa? Yes. ஸோ இன்றைக்கி டே எப்படி போச்சுப்பா? ஸோ என்னால் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு வந்து ரிவிஷன் எக்ஸாம் கிடையாது இல்லையா? ஸோ எத்தனை பேருக்கு ரிவிஷன் எக்ஸாம் இருந்துச்சு? ஸோ அதுலேயும் வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கீங்க. பட் எப்போவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, 11th பேசிக்ஸ் தெரில அப்படின்னா 12th ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இருந்தே வந்துட்டு ஸோ பேசிக்ஸ் எல்லாமே வந்து லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க, சரிங்களா? ஓகேவா? ஸோ எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்காதீங்க. இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், பட் கொஞ்சம் ஜாலியாக இருந்துட்டு கொஞ்சம் படிக்கவும் செய்யுங்க. சர்வேஷ், ஹாய் சர்வேஷ், ரிவிஷன் எக்ஸாம் இருக்கா உங்களுக்கு? எஸ், ஓகே. ஸோ வாசுகி, ஹாய் வாசுகி, குட் ஈவினிங். அவினாஷ் அண்ட் சர்வேஷ், வாசுகி, குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் ஆல், குட் ஈவினிங் ஆல். எஸ், ஓகேப்பா. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஃப்ரென்ஷியேஷன், இன்டகிரேஷன் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுலேயே வந்து நம்ம கண்டினியூஷன் வந்து ஒரு சில சாப்டர்ஸ் வந்து லைன் பை லைன் வந்து பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த சாப்டர்லாம் பெண்டிங் வச்சுருக்கீங்களோ அதையெல்லாம் இப்போ இருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், சரியா? ஸோ இன்றைக்கி 10th கிளாஸ் இல்லைப்பா, இன்றைக்கி 11th கிளாஸ். நேற்று தான் வந்து 10th கிளாஸ் இருந்துச்சு. நேற்று 10th கிளாஸ் இருந்துச்சு, ஏன் ஜாயின் பண்ணல? எஸ், ஸோ நேற்று 10th கிளாஸ் இருந்துச்சு. 10th ஆல் சாப்டரா? ஆல் சாப்டர் நம்ம ஒவ்வொரு சாப்டராக வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கோம்ப்பா. ஸோ சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணோம், சாப்டர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது ஒவ்வொரு சாப்டராக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம், சரியா? ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 3rd சாப்டரா? நானும் 3rd சாப்டர் தான் யோசிச்சேன். நான் 3rd சாப்டர் இப்போ எடுத்தேன்னா அப்புறம் எல்லாருமே போயிடுவீங்களே. அப்படியா? ஓகே சர்வேஷ், ஓகே ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? எஸ், ஸோ 3rd சாப்டர் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா அப்புறம் எல்லாரும் போயிடுவீங்க. அதனால் நான் 3rd சாப்டர் இப்போ ஸ்டார்ட் பண்ணலை. பட் 3rd சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக அதையும் நம்ம ரிவிஷன் பண்ண தான் போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம், சரியா? ஓகேவா? 2nd சாப்டரா? 2nd சாப்டர் நேற்று பார்த்தோம்ப்பா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தது Thursday கிளாஸ் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? Thursday கிளாஸ் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஹாய் டோபி, ஹாய் ஹாய், குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சால்வ் பண்ணலாமா? ஸோ நம்ம 100 லேர்னிங் சேனலில் வந்து 20 days மேக்ஸ் சேலஞ்ச் கொடுத்துருந்தோம். ஸோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ மறக்காமல் அதை பார்த்துக்கோங்கப்பா. ஸோ அதுலேயே வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டே வைஸ் நம்ம வந்து சேலஞ்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த சேலஞ்ச் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகே? 6.1 பார்க்காம விடலாமா? ஏன்? 6.1 ஈஸி தானே, பேசிக் கொஷின்ஸ் தானே, அப்புறம் ஏன்ப்பா? 12th நாளைக்கு இருக்குப்பா, 12th நாளைக்கு இருக்கு. 3rd சாப்டரா? என்ன 3rd சாப்டர் பார்த்தா எல்லாம் ஓடிடுவீங்கன்னு பார்த்தேன். கடைசியில் எல்லாரும் 3rd சாப்டர் தான் கேட்டுருக்கீங்க. பட் ஓகே, 3rd சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக பார்த்துடலாம். இந்த கிளாஸில் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக 3rd சாப்டர் பார்க்கலாம், ஓகேவா? டன் தானே? நெக்ஸ்ட் கிளாஸில் 3rd சாப்டர் கன்ஃபார்ம். பட் எல்லாம் வருவீங்களா? அதுதான் முக்கியம். எல்லாம் வருவீங்களா? எஸ், பார்த்திபன், ஹாய் பார்த்திபன். காவேரி, ஹாய்ப்பா, குட் ஈவினிங். எஸ், ஐயப்பன், ஓகேப்பா, ஓகே ஓகே. 4th சாப்டர் ஃபுல்லாக பார்க்கணும்னு இல்லை, த மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், சரி? அதுக்குமே நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும், சரியா? வாசுக்கு எந்த கிளாஸா? எது கேட்குறீங்கப்பா? சோலமன், ஹாய் சோலமன். மேக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி? மேக்ஸ். 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நானே டைட்டில் போட்டிருக்கேன். ஸோ மேக்ஸ்ன்னு பார்க்கலையா? ஏன் பார்த்திபன்? மேக்ஸ் கிளாஸ், ஓகேவா? ஹாய் கனிஷ்கா, குட் ஈவினிங். குட் ஈவினிங் கனிஷ்கா. எஸ், சரிப்பா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நாளைக்கு செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட்டா? ஓகே ஓகே ஓகே. ஸோ த மோஸ்ட் ரிப்பீட்டட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண பாருங்கள், சரியா? ஸோ 10th கிளாஸ் லைவா? 7 o'clock இருக்குது கனிஷ்கா. சயின்ஸ் கிளாஸ் இருக்குது 7 o'clock. ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? 7 o'clock இருக்குது, ஓகேப்பா. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? சால்வ் பண்ணலாமா? எஸ், ரெடினா அப்படியே ஒரு தம்ஸ் அப் கொடுங்க பார்க்கலாம். எஸ், ரெடியா? ஓகே பார்த்திபன். நாளைக்கு வந்து கெமிஸ்ட்ரி ரிவிஷனா? ஓகே ஓகே ஓகே.
சரிப்பா சரி ஓகே. ஸோ ஆல்ரெடி படிச்சதில் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் நியூவாக இருக்கிறத மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போங்க சரியா? ஓகேவா? வாசிக்கு இப்படி பாதி பாதி சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது எந்த கிளாஸு எந்த லைவு. ஸோ மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கு புரியல நீங்கள் கேட்குறது. 10th மேக்ஸ் வந்துட்டு தேர்ஸ்டே இருக்கும்ப்பா சர்வேஷ். 10th மேக்ஸ் வந்து தேர்ஸ்டே இருக்கும் சரியா? ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? எஸ் ரெடி அப்படின்னா ரெடின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய் கமல், ஹாய் ஹாய், குட் ஈவினிங். எஸ் ஓகே கமல், ஓகே தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எஸ் ஆர்மி அட்வென்ச்சர், ஹாய்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், இப்போ வந்து நம்ம 9th சாப்டர் தான் வந்துட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் ரீகால் பண்ண போகிறோம் சரிங்களா? ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வந்து படிச்சிருப்போம். ஸோ அகெயின் வந்து ஒரு ரீகால் பண்ணுறீங்க, டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறீங்க. நீங்கள் தான் ஆன்சர் சொல்ல போகிறீங்க, நான் எழுத போகிறேன் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் 9.2ல தேர்ட் கொஷின் எவாலுவேட். ஸோ 9th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எவாலுவேட் தான் கேட்பாங்க. 10th சாப்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் அண்ட் 11th சாப்டரில் இன்டெகிரேட். பட் நீங்கள் தான் வந்துட்டு எது எப்படி எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணணும் சரியா? ஹாய் ஹர்ஷினி, குட் ஈவினிங். குட் ஈவினிங்ப்பா. ஓகேவா? எஸ் கிளியர் தானே? ஓகே சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எவாலுவேட் லிமிட் ரூட் ஆஃப் எக்ஸ். லிமிட் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 31 டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஜென்ரல் டேர்முக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? எஸ். ஸோ இதோட ஜென்ரல் டேர்முக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ஆமாவா இல்லையா? So limit x tends to, yes x tends to a வா? x tends to a வருமா? So அப்போ என்ன வரும்? x to the power of n minus a to the power of n divided by x minus aங்கிற ஃபார்முலா இருக்கா? அந்த ஃபார்முலா படி நீங்கள் என்ன பண்ணணும்? ஸோ இந்த டேர்மை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் கரெக்டா? விச் ஸ்டாண்டர்டா? 11th கிளாஸ். ஹர்ஷினி நீங்கள் 11th தானே? ஸோ 11th இது பண்ணிட்டு அப்புறம் 11th ப்ராப்ளமே தெரில அப்படின்னா are you student or not? business max live இருக்கும்பா, business max live கண்டிப்பா இருக்கும். எஸ் பார்க்கலையா? பொய் சொன்னீங்கன்னா அடி வாங்குவீங்க ஓகேவா? பொய் சொன்னீங்கன்னா அடி வாங்குவீங்க. 1 minute பா. பின் இப்படி கேட்டிங்கன்னா அப்புறம் என்ன சொல்கிறது? உங்கள் சப்ஜெக்டோட உங்களுக்கு இருக்கிற கொஷின் தானே கேட்டிருக்கேன், அப்புறம் இதையுமே வந்து எப்படி கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது? ஓகே. ஸோ இந்த கொஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஜென்ரல் ஃபார்ம் பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும் சரிங்களா? ஸோ தேவராஜேந்திரன் அக்கௌண்டன்சி லைவ் வந்துட்டு இருக்குமா என்னங்கிறத அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா? ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்ம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எஸ். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ x to the power of n வருமா? x to the power of n a to the power of n divided by x minus a. ஸோ இந்த மாதிரி டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியா? ஓகே ஹர்ஷினி, ஓகே ஓகே. ஸோ இப்படி நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? வாய்ஸ் கிளியராக கேட்கலையா? என்ன இன்னைக்கு ஓவர் இஷ்யூவாக இருக்கே? ஓகே அவினாஷ், கிளாஸ் அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே. n இன்டூ எஸ் என்ன நேம் பா இது? n இன்டூ ஏ பவர் n மைனஸ் 1 இல்லையா? n இன்டூ
a power n minus 1 n into a power n minus 1 இல்லையா ஸோ இந்த ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்போ கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் என்ன இருக்கு லிமிட் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 இருக்கா ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 81 டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3ன்னு சொல்லி இருக்கு அப்போ நீங்கள் டினாமினேட்டரை செக் பண்ணிக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் வேல்யூவும் செக் பண்ணிக்கோங்க சரியா ஸோ இவங்க வந்து எக்ஸுங்கிற இடத்துல இருக்காங்க இவங்க ஏ இவங்களும் எக்ஸுங்கிற இடத்துல இருக்காங்க இவங்களும் ஏங்கிற இடத்துல இருக்காங்க அப்போ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கணும் இல்லையா ஏன்னா எக்ஸுங்கிற வேல்யூ வந்துட்டு இந்த லிமிட் வேல்யூலையும் சேமாக தான் இருக்குது டினாமினேட்டர்லேயும் சேமாக தான் இருக்குது ஏ வேல்யூ அங்கேயும் சேமாக இருக்குது இங்கேயும் சேமாக இருக்குது அப்போ நியூமரேட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நியூமரேட்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் என்ன டிப்ஸ் கேட்குறீங்க ஸோ லிமிட் ரூட் எக்ஸ் டென்ஸ் டு 3 ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டு த பவர் ஆஃப் 2 நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா ரூட் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணுறேன் ஓகேவா எக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரூட் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணுறேன் சரியா அதே மாதிரி இந்த 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 ஸ்கொயர் அப்படின்னு சேஞ்ச் பண்ணுறேன் 9 ஸ்கொயர் ஸோ விச் இஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3 இருக்கு ஓகேவா ஸோ அகெயின் இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா லிமிட் root x tends to 3 ஸோ இது என்ன root x தி ஹோல் பவர் ஸோ அந்த 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ணி எழுதுவோமா ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் எக்ஸ் தி ஹோல் பவர் 4ன்னு கிடைக்கும் இந்த 9 ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகெயின் ஒரு சின்ன சேஞ்ச் கொடுக்குறேன் ஸோ 3 த ஹோல் ஸ்கொயர் ஸோ த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிடுவேன் 3 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது ஓகேவா ஸோ விச் இஸ் டிவைடட் பை ரூட் எக்ஸ் மைனஸ் 3 ஸோ அகெயின் சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஸோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சால்வ் பண்ணுறேன் ஸோ எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேவா ஸோ ரூட் எக்ஸ் மைனஸ் 3 ஸோ இப்போது இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் வேல்யூ இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது ரூட் எக்ஸ்ன்னு இருக்குது அதே மாதிரி ஏ இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ன்னு சொல்லியிருக்கு இப்போ நம்ம இந்த ஃபார்முலாக்கு ரெடியூஸ் பண்ணி எழுதலாமா எஸ் இப்போ இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஜஸ்ட் எஸ் ஆர் நோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஸோ எண்ணுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது சாரி எஸ் எண்ணுக்கு பதிலாக 4 அண்ட் ஏக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக நமக்கு வந்து ரூட் எக்ஸ் இருக்குது எக்ஸுக்கு பதிலாக ரூட் எக்ஸ் இருக்குது இல்லையா அப்போ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா n இன்டூ ஏ பவர் n மைனஸ் 1 இல்லையா அப்போ 4 இன்டூ 3 பவர் 4 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 3 கியூப் இல்லையா ஸோ 4 இன்டூ வாட் இஸ் 3 கியூப் வேல்யூப்பா 3 cube value என்ன 4 into what is 3 cube value 3 cube value என்ன 81 நல்லா செக் பண்ணி பாருங்க 81 ஆனு ஹர்ஷினி 3 cube so 3 square பண்ணீங்க அப்படின்னா 9 so 9 இன்னொரு டைம் வந்து 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 27 இல்லையா so 27 so 27 into 4 value என்னப்பா 27 into 4 value 27 into 4 value so 27 into 4 மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் yes குயிக்கா மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கப்பா 27 into 4 so multiply பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் 108 இல்லையா yes focus 108 ஓகேவா so 108 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 108 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரியா ஓகே so the next question solve பண்ணலாமா ஓகே ஹர்ஷினி ஓகே டன் ஸோ கொஞ்சம் குயிக்காக சால்வ் பண்ணலாம் அப்போ தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸாக கொஞ்சமாக தான் வந்து சால்வ் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் h tends to 0 root of x plus h minus root x divided by h ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் கிரேட்டர் தான் 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கப்பா ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரல் டேர்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் சரிங்களா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க லிமிட் h tends to 0 root of x plus h minus root x divided by h ன்னு சொல்லி இருக்கு ஸோ இது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் இது எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் ஜெனரல் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் எஸ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்ப்பா
ஸோ என்ன பண்ணணும் சொல்லுங்க காவேரி, சொல்லுங்கப்பா காவேரி, ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் டேர்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதணும். கரெக்டா? எஸ், மல்டிபிள் நானே போட்டேன். மல்டிபிள் ஆஃப் எந்த வேல்யூ? காவேரி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆன்சர் தெரியலையா காவேரி? பேரு மறந்துருச்சா? என்ன பேரு? எஸ் அர்ஷினி. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நியூமரேட்டர் டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த நியூமரேட்டர் டேர்மை வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? நியூமரேட்டர் டேர்மை வச்சு தான் நம்ம வந்துட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? சொல்லலாம் ஸ்ரீபிரியா, சொல்லுங்க. ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் ரூட் எக்ஸ். வெரி குட் பா, இன்க்ரெடிபிள், சூப்பர், குட். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச். ஸோ ஹர்ஷினி நீங்கள் மீன் பண்ணுறது வந்து கான்ஜுகேட், மீன் பண்ணுறீங்க. பட் கீழே வந்து நமக்கு 2 டேர்ம் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதோட ஆப்போசிட் டேர்ம் வந்து நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ ப்ளஸ் ரூட் எக்ஸ் அண்ட் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பிளஸ் ரூட் எக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு நியூமரேட்டர் டேர்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பிங்கிற ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்ப்பா? ஸோ இவங்க ஏ மைனஸ் பி அண்ட் இவங்க ஏ பிளஸ் பி. ஸோ எப்படி எழுதலாம்? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம திருப்பி எல்லா கிளாஸ்லேயும் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் இல்லையா? ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்ப்பா? ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பியை எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம்? காவேரி சொல்லுங்க பார்க்கலாம். காவேரி இப்போ மட்டும் ஆன்சரே காணோம். அப்போ ஏகப்பட்ட ஆன்சர் வந்துட்டு இருந்துச்சு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ப்பா. ஹர்ஷினி என்னாச்சு? ஒரு 4 நாள் கிளாஸ் இல்லை அப்படின்னா 11th மேக்ஸ் அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போட்டுருவீங்க போலயே. ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவா வரும்? எஸ், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஹாய் சித்ரா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். சரியா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ லிமிட் h tends to 0. So root of x plus h the whole square minus root x the whole square minus root x the whole square. ஓகேவா? கன்ஃபியூஸ்டா பிச் போடுவேன். ஓகே சித்ரா, ஓகே. ஸோ 7 o'clock வந்து கிளாஸ் இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. 7 o'clock வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் இருக்கு, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேவா? என்னமோ ஆச்சு தெரியுது. ஓகே. ஸோ நியூமரேட்டரி வந்து டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. ஹெச் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் ஸ்கொயர் ரூட் எக்ஸ். சரிங்களா? ஸ்கொயர் ரூட் எக்ஸ். ஓகே. ஸோ அகைன் என்ன பண்ணலாம்? இந்த டேர்மை நீங்கள் உள்ளே வந்து எஸ் ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி எழுதுங்கப்பா. ஸோ லிமிட் h tends to 0. ஸோ இங்கே என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் எக்ஸ் பிளஸ் ஹெச் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? அண்ட் டினாமினேட்டரில் ஹெச் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஹெச் பிளஸ் ரூட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. கரெக்டா? ஸோ நியூமரேட்டரை நீங்கள் வந்து எஸ் ஓகே சித்ரா, ஓகே சூப்பர். ஏன் அப்படி என்ன ப்ராப்ளம் ஆச்சு? எஸ் ஓகே ரைட். ஹாய் அஜய், ஹாய் சொல்லுங்கப்பா. ஹாய்ப்பா, ஹாய். உங்களுக்கும் கொஞ்சம் தெரியுமா? என்னது அஜய்? நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? ஸ்ரீ சிவம். ஹாய்ப்பா, ஹாய். குட் ஈவினிங்ப்பா. குட் ஈவினிங். எஸ். ஸோ நெக்ஸ்ட் அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த நியூமரேட்டரில் வந்துட்டு நமக்கு எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிரும் இல்லையா? எக்ஸும் மைனஸ் எக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும் நமக்கு. ரைட்? எக்ஸும் மைனஸ் எக்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் டேர்ம் நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஹெச் இருக்குது இல்லையா? ரிமைனிங் டேர்ம் ஹெச் இருக்குது. அண்ட் தி டினாமினேட்டரில் லிமிட் h tends to 0 and the denominatorல h into
root of x plus h plus root x, so which is equal to, so இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியா சரி ஓகே எஸ் இன்க்ரெடிபிள் ஓகே சால்வ் பண்ணலாம் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸா ஸோ கிளாஸ்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு ஹெச் கேன்சல் ஆயிரும் ஸோ த ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு limit h tends to 0 so 1 divided by root of x plus h plus root x ன்னு சொல்லிருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து லிமிட்டை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ லிமிட்டை அப்ளை பண்ணுங்க ஸோ லிமிட் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ லிமிட் வந்து சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாதுப்பா ஸோ 1 divided by இங்கே என்ன ஆகும் root x plus 0 plus root x ன்னு வருமா ஸோ which is equal to 1 divided by root x plus root x so therefore 1 divided by 2 into root x சரிங்களா 2 into root x so 2 root x ஓகேவா ஸோ சோஷியல் டிப்ஸா ஓகே ஸோ சோஷியல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கு சித்ரா அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும் சரிங்களா ஓகே ஸோ முக்கியமாக 1 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க ஏன்னா 1 மார்க்ஸ்லேயே நமக்கு நிறைய மார்க்ஸ் வந்து போகுது முக்கியமாக 5 மார்க் கொஷின்ஸ்லேயே 1 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ அதனால் அதை தெளிவாக வந்து பார்த்துட்டு போங்க சரிங்களா ஓகேவா எஸ் ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 1 divided by 2 into root x 1 divided by 2 into root x சரிங்களா ஓகே ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமாப்பா ஓகே சித்ரா ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எவாலுவேட் லிமிட் x tends to 1 root x minus x square divided by 1 minus root of x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரி ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம் லிமிட் x tends to 1 root x minus x square divided by 1 minus root x ன்னு சொல்லி எடுக்கிறோம் சரிங்களா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் டேர்ம் இங்கே வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் இங்கே வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் சரியா ஸோ லிமிட் x tends to 1 root x minus x square which is divided by 1 minus root x into 1 plus root x இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 plus root x just simplify பண்ணுறதுக்காக ஸோ the term வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ டேர்மை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் சரியா ஸோ நியூமரேட்டர் டேர்ம் எடுத்து அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்கப்பா ஸோ லிமிட் x tends to 1 ஸோ root x minus x square into 1 plus root x இல்லையா 1 plus root x ஸோ the denominatorல வந்து பார்த்தீங்க அப்படின்னா a minus b a plus b ஸோ அதே ஃபார்முலா தான் a square minus b square ஸோ இப்போ இங்கே என்ன வரும் 1 square minus root x the whole square 1 square minus root x the whole square ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஸோ the numeratorல இருக்கிற ரெண்டு ப்ராக்கெட்டையும் நீங்கள் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ரெண்டு ப்ராக்கெட்டையும் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ limit x tends to 1 so இங்க first என்ன பண்ணலாம் root x into 1 root x into root x அடுத்தது x square into 1 x square into root x நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணி எழுதணும் சரியா ஸோ இப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் root x into 1 root x தான் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா root x into root x ஓட வேல்யூ என்ன x ஓகேவா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் எக்ஸ் இவங்க மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் உங்களுக்கு மைனஸ் சைன் தான் வரும் சரியா ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் root x square root x which is divided by 1 minus x so which is divided by 1 minus x so இது வரைக்கும் clear புரிஞ்சுதா yes இது வரைக்கும் clear அப்பா புரிஞ்சா இதுல ஏதாவது டவுட் இருக்கா so இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா is there any doubt yes ஏதாச்சும் டவுட் இருக்கா say yes or no okay so ஒண்ணுமே பண்ண முடியாது ஹர்ஷினி நீங்க தான் வந்து படிக்கணும் ஓகேவா நீங்க தான் வந்து படிக்கணும் ஓகே
நியூமரேட்டர் இல்லை, நம்ம இங்கே வந்து டினாமினேட்டர் வந்து எடுக்கிறோம் இல்லையா. ஸோ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே எடுக்காததுக்கு ரீசன் வந்துட்டு உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. இப்போ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் a மைனஸ் பிங்கிற ஒரு டேர்ம் வந்து உங்களுக்கு நியூமரேட்டரில் இருந்தது, டினாமினேட்டரில் கிடையாது. அப்போ நியூமரேட்டரை வச்சு நீங்கள் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அதில் சால்வ் பண்ண முடிஞ்சது. கரெக்டாக? அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூமரேட்டர் எடுத்தீங்க அப்படின்னா √x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதே மாதிரி √x ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கணும். ஸோ அந்த டேர்மையே நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். அதே டினாமினேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 மைனஸ் √xன்னு சொல்லியிருக்கு. ஸோ டினாமினேட்டர் டேர்ம் எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ரெண்டுமே எடுத்தால் உங்களுக்கு ஆன்சர் என்னமோ ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து பார்க்கணும். சரியா? ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஓகேவா? நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ப்ராப்ளமும் எப்படி வந்து ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். சரியா? ஹர்ஷினி, ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்டடீஸ் பா. ஓகே, ஸோ மற்றதெல்லாம் உங்களுக்கு அப்புறம் வராது, ஸ்டடீஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டேர்மில் √xல 2 டேர்ம் இருக்குது, எக்ஸில் 2 டேர்ம் இருக்குது. அவங்க 2 பேத்தையும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். அவங்க 2 பேத்தையும் நான் தனித்தனியாக எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரையும் ஒரு டேர்மாக எடுத்துட்டு ஸோ அடுத்தது நமக்கு இங்கே என்ன இருந்துச்சு, √x இருந்துச்சா. ஸோ √xும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் √x இருக்குது. ஓகேவா? ஸோ டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூமரேட்டரில் இவங்களதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமன் டேர்ம் இருக்கு இல்லையா, காமன் டேர்ம். 9th லைவ் இல்லைப்பா, 9th லைவ் கிடையாது. ஸோ நியூமரேட்டரில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு டேர்மை நீங்கள் வெளியே காமனாக எடுக்கிறீங்க, அதுலேருந்து ஒரு டேர்மை வெளியே காமனாக எடுக்கிறீங்க. ஸோ எந்த டேர்ம் எடுப்பீங்கப்பா? எஸ், ஸோ எந்த டேர்ம் எடுப்பீங்க? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கு. ஸோ எந்த டேர்மை வெளியே காமனாக எடுக்கலாம்? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா √x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ √xன்னு இருக்கு. ஸோ எந்த டேர்மை வெளியே காமனாக எடுப்பீங்க? ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் எடுக்கலாம். ஸோ அது ரிமைனிங் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ அகைன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √x எடுக்கலாம். ஸோ √x எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்க முடியாது ராகேஷ், ஏன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்குது, ரெண்டாவது டேர்மில் தான் 2 எக்ஸ் இருக்குது. அப்போ ஒரு எக்ஸை மட்டும்தான் நீங்கள் வெளியே காமனாக எடுக்க முடியும். சரியா? ஹாய் சந்தோஷ், குட் ஈவினிங். ஸோ அடுத்த டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √xஐ வெளியே எடுங்க. அப்போ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குமா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ த ஹோல் திங் டிவைடட் பை 1 minus x, the whole thing divided by 1 minus x ன்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? இது வரைக்கும் கிளியரா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ the limit x tends to 1. ஸோ இங்கே வந்துட்டு x into 1 minus x இந்த டேர்மை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. ஸோ √x இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. இந்த 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை நான் எப்படி சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா 1 ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படின்னா ஜஸ்ட் இதே தான், a ப்ளஸ் பி a மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். இவங்கள a ஸ்கொயர்னும் இவங்கள b ஸ்கொயர்னும் நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு ஆகுமா. ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு ஒரு டேர்மை கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இத்தனை வேலையை பண்ணிகிட்ருக்கோம். சரியா? ஸோ அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் 1 மைனஸ் எக்ஸ்ன்னு ஆகுமா. ஸோ த ஹோல் திங் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ், த ஹோல் திங் டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸ். இப்போ நியூமரேட்டர் டேர்மில் பாருங்கள் எதை வெளியே காமனாக எடுக்கலாம். இப்போ நியூமரேட்டர் டேர்மில் பாருங்கள் எந்த டேர்மை வெளியே காமனாக எடுக்கலாம் நம்ம. எஸ், எந்த டேர்மை வெளியே காமனாக எடுக்கலாம்? 1 மைனஸ் எக்ஸ் இல்லையா. எஸ் அக்ஷயா, 1 மைனஸ் எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம். அப்போ ரிமைனிங் நமக்கு என்னென்ன இருக்கும், ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா √x into 1 plus x இருக்கு இல்லையா, √x into 1 plus x இல்லையாப்பா. ஸோ டினாமினேட்டரில் 1 மைனஸ் எக்ஸ். ஸோ இப்போ இந்த 1 மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ அது ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் √x into 1 plus xன்னு சொல்லியிருக்கு இல்லையா, 1 plus x. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே ஹர்ஷினி, ஓகே குட். இப்போ எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கப்பா. ஸோ இப்போ இங்கே என்ன ஒரு 1 plus square root of 1 into 1 plus 1 இல்லையா. ஸோ இப்போ 1 plus இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 into 2 கிடைக்குமா. ஸோ 1 plus 2. ஸோ therefore ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. சரியா? ஸோ மேக்ஸிமம் இந்த கொஷின் வந்து 3 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம்.
ஓகே, ஏன்னா இதுக்கு ப்ரீவியஸாக சால்வ் பண்ணதெல்லாம் நம்ம 3-4 ஸ்டெப்ஸில் வந்து சால்வ் பண்ணிட்டோம் இல்லையா? அதை வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்டு இதை வந்து 3 மார்க்கில் கேட்கலாம். சரியா? ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3. ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு 3. சரியா? இங்கே எத்தனை பேர் வந்து லைவ்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே உங்கள் அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்கப்பா. ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, எஸ். ஓகே, ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிக்கோங்க. சரியாப்பா? டுவெல்த்துக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்லைப்பா. டுவெல்த்துக்கு இன்னைக்கு கிளாஸ் கிடையாது. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Yes, so the next question exercise 9.3 ல 8th ல first one. சரிங்களா? இல்ல first questionும் சரி second questionும் சரி ரொம்ப important. ஏன்னா நிறைய டைம் வந்து இந்த questions வந்து கேட்டிருக்காங்க. So show that limit n tends to infinity 1 plus 2 plus 3 up to n வரை கொடுத்திருக்காங்க, which is divided by 3n square plus 7n plus 2 which is equal to 1 by 6 ன்னு சொல்லி நம்மள proof பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? So கொடுத்திருக்கிற termல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து 10th ல படிச்ச ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. So the numerator term வந்து பாருங்க 1 plus 2 plus 3 up to n வரைக்கும் இருக்கு. இது வந்து sum of n terms ஓட ஃபார்முலா இல்லையா? So sum of n terms ஓட ஃபார்முலா என்னப்பா? sum of n terms ஓட ஃபார்முலா என்ன? sum of n terms ஓட ஃபார்முலா. So n ஸ்கொயருக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு, n கியூபுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? So sum of the n termsக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. Yes Akshaya, good. So n into அதுதான் sum of n terms ஓட ஃபார்முலா என்னன்னு கேட்டேன். நபிஹா, ஓகே நபிஹா, குட். நிக்கி, ஹாய் நிக்கி. n into n plus 1 divided by 2, n into n plus 1 divided by 2, the whole thing divided by 3n square plus 7n plus 2 which is equal to 1 by 6, which is equal to 1 by 6. okay, yes 1 by 6. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு இதுலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பார்க்கணும். சரியா? ஓகே ஹர்ஷினி, ஓகே ஓகே. நான் லேட்டாக சொல்லிட்டேனா? சரி ஓகே விடுங்க. yes, so n into n plus 1 divided by 2 which is divided by 3n square plus 7n plus 2 ன்னு சொல்லி இருக்கு, which is equal to 1 by 6ங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த கொஸ்டினை வந்து அடுத்தது எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸோ டினாமினேட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n ஸ்கொயரை வெளியே காமனாக எடுக்கிறீங்க. ஓகேவா? n ஸ்கொயரை வெளியே காமனாக எடுக்கிறீங்க. n ஸ்கொயரை ஓகேவா? n ஸ்கொயர் டேர்மை வெளியே காமனாக எடுக்கலாம். ஓகே, ஸோ காமனாக எடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். n ஸ்கொயரை மட்டும் வெளியே காமனாக எடுங்க. ஸோ n into n plus 1 divided by 2 the whole thing divided by n ஸ்கொயரை வெளியே எடுங்க. ஸோ வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன வரும்? 3 வருமா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 divided by n, 7 divided by n சொல்லி கிடைக்கும். ஓகே போகலாமே. உங்களை யார் இங்கே இருக்க சொன்னால் நீங்கள் போகலாம், பிரச்சனையே இல்லை. ஓகே, ஸோ 7 divided by n ன்னு சொல்லியிருக்கும்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 இருக்கா? ஸோ ப்ளஸ் 2 divided by n ஸ்கொயர். ஸோ இது எல்சிஎம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேமாக கிடைக்கும். நல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n ஸ்கொயரை வெளியே காமனாக எடுக்கிறோம். அப்போ 3n ஸ்கொயரில் n ஸ்கொயரை வெளியே காமனாக எடுத்துட்டீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7n divided by n ஸ்கொயர்னு போட்டிங்க அப்படின்னா என்னும் n ஸ்கொயரில் ஒரு n கேன்சல் ஆகும், ரிமைனிங் 7 by n கிடைக்கும். அவங்கள தான் இங்கே எடுத்துருக்கோம். சரியா? ஸோ அடுத்தது 2 divided by n ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா ஸோ 2 divided by n ஸ்கொயர். ஸோ ஆஸ் இட் இஸ் நம்ம இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதி வச்சிருக்கோம். சரியா? ஹாய் மோகன், குட் ஈவினிங். ஐ எம் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? எஸ், ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப் கிளியரா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 o'clock கிளாஸ் இருக்கு கனிஷ்கா, சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. எஸ், ஸோ சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஓகே, 7n divided by அதாவது the whole thing divided by n ஸ்கொயர், அதாவது n ஸ்கொயரை நீங்கள் வெளியே காமனாக எடுக்கிறீங்க. சரியா? ஸோ இங்கே இந்த whole thing divided by n ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா ஸோ என்ன ஆகும்? நமக்கு இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும், இதில் ஒரு n கேன்சல் ஆயிரும், அண்ட் நீங்கள் வந்து 2 divided by n ஸ்கொயர் மட்டும் கிடைக்குமா? ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். சரியா? ஓகேவா? எஸ், அதை தான் சொல்லியிருக்கேன். 7n divided by n ஸ்கொயர் போட்டிங்க அப்படின்னா என்னும் n ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எண்ணை கேன்சல் ஆகி ரிமைனிங் 7 by n சொல்லி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். ஹர்ஷினி, ஓகேவா? புரிஞ்சுதா? ஹாய் ராணி, குட் ஈவினிங். இப்போ புரிஞ்சா? எஸ்,
ஸோ என் ஸ்கொயரை காமனாக வெளியே எடுக்கிறதுக்கு தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, சம்மில் பார்த்துட்டு தான் நானும் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து என் ஸ்கொயரை நீங்கள் வெளியே எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த என் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டேர்ம் வரும்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். எஸ், ஸோ ஜஸ்ட்டு வெளியே எடுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய பேர்த்துக்கு வெளியே எடுக்கிறதே பெரிய டவுட்டு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த என் ஸ்கொயரை நான் வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ இங்கே என்ன ஆகும், ஃபஸ்ட்டு டேர்மில் என் ஸ்கொயர் போயிருமா? ஸோ ரிமைனிங் நமக்கு 3 மட்டும் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே 7n இருக்குது, 7n இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7n வந்து எப்படி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி எடுப்பீங்க அப்படின்னா என் ஸ்கொயர் விச் இஸ் டிவைடட் பை என் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ என்னையும் என் ஸ்கொயரில் இருக்கிற ஒரு எண்ணு கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் 7 டிவைடட் பை என்னு சொல்லி இருக்கும். ஓகேவா முருகா? எஸ், நாட் கம்மிங்கா? எஸ், நான் செக் பண்ணுறேன்ப்பா. ஓகேவா? ஸோ என் ஸ்கொயர், இப்போ என் ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, சேம் உங்களுக்கு அதே டேர்ம் கிடைக்கும்ல, அதை தான் வந்து சொன்னேன். ஓகேவா? எஸ், ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஸோ அடுத்த டேர்ம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து எழுதுங்க. ஸோ லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ n இன்டூ n + 1 இருக்கா? ஸோ த ஹோல் திங் டிவைடட் பை அந்த டினாமினேட்டரில் இருக்கிற 2வை இங்கே கீழே டினாமினேட்டர் ஹோல் திங் டினாமினேட்டருக்கு கொண்டு வாங்க. ஏன்னா கீழே இருக்கிற டேர்மை நீங்கள் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ என்ன வரும், 2n² இன்டூ 3 + 7 டிவைடட் பை n + 2 டிவைடட் பை n² வருமா? ஓகேவா? 2 டிவைடட் பை n² வரும். கரெக்டா? எஸ், புரிஞ்சுதா? ஸோ இப்போ அகைன் என்ன பண்ணலாம், இங்கே நியூமரேட்டரில் இருக்கிற ஒரு எண்ணும் கீழே இருக்கிற ஒரு எண்ணும் நான் இல்லாட்டினாலும் அதே மாதிரி தான் பேசுவேன். பட் இங்கே வந்து நான் எதுவும் சொல்கிறது இல்லை. எஸ், ஓகே. ஸோ என்னையும் n ஸ்கொயரையும் வந்து டிவைட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, ஸோ n + 1 இருக்குமா, விச் இஸ் டிவைடட் பை 2n இன்டூ 3 + 7 டிவைடட் பை n, ஸோ ப்ளஸ் 2 டிவைடட் பை n² இருக்குது இல்லையா? 2 டிவைடட் பை n² இருக்குது, 2 டிவைடட் பை n². ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? இதில் தான் டவுட் இருக்காப்பா? ஸோ இது வரைக்கும் கிளியர் தானே? எஸ், இது வரைக்கும் கிளியரா? ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகெயின் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா n + 1 இருக்கு, அதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். அப்போ அந்த என்னங்கிற டேர்மையும் நான் அகெயின் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறேன். அகெயின் வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ லிமிட் n டென்ஸ் டு 0, சாரி n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஸோ n வெளியே காமனாக எடுத்துட்டு அப்படின்னா 1 + 1 டிவைடட் பை n கிடைக்குமா? ஒன்லி 12ஆ? ஓ மை காட், 12க்கே கம்மியாக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். 12th கிளாஸ்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதான் 12th கிளாஸ் நான்லாம் வர்றதே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இவங்க என்ன ஒன்லி 12ன்னு கேட்குறாங்க. 3 + 7 டிவைடட் பை n, ஸோ 2 டிவைடட் பை n². சரியா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த n கேன்சல் பண்ணிடலாம். ஸோ த ரிமைனிங் டேர்ம் limit n tends to infinity, so 1 + 1 divided by n, so the remaining 2 into 3 plus 7 by n plus 2 divided by n². சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லிமிட் அப்ளை பண்ணுங்க. ஸோ லிமிட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 + 1 divided by infinity, so 2 into 3 plus 7 by infinity, 2 by n, sorry, limit, sorry, infinity the whole square. ஸோ 1 by infinity ஓட வேல்யூ என்னப்பா, 1 by infinity ஓட வேல்யூ என்ன, 1 by infinity ஓட வேல்யூ என்னப்பா? என்னது ஹர்ஷினி? எஸ், 1 by infinity ஓட வேல்யூ என்னப்பா? 1 by infinity ஓட வேல்யூ இன்ஃபினிட்டியா? எஸ், 0 இல்லையா? 0. அப்போ என்ன ஒரு 1 + 0 which is divided by 2 into 3 plus 0 plus 0 சொல்லி கிடைக்குமா? ஸோ which is equal to 1 divided by 2 into 3. ஸோ therefore 1 divided by 6. ஓகேவா? ஸோ 1 by 6 வந்துட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, அவ்வளோதான். ஓகேவா? 1 divided by infinity-யோட வேல்யூ 0, not infinity. ஓகே? எஸ், யூ ஆர் ரைட். எஸ், அர்ஷினி, ராணி அண்ட்
உங்கள் பேர் தெரில, பட் யூஆர் ரைட். ஓகே, ஸோ அக்ஷயா குட்பா, குட் குட். ஹர்ஷினி சரி விடுங்க, ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ் ராணி சொல்லிட்டனே, நீங்களும் தான், யூடியூப். ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 9.4ல் 6th கொஸ்டின் பா, தமிழரசன். ஓகே தமிழரசன், குட். ஓகே, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin cube into x/2 sin cube divided by sin cubeன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே ஓகே தமிழரசன், ஓகே ஓகே டன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துலையும் ஒரு குட்டி குட்டி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம் சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, லிமிட் extends to 0 sin cube of x/2. ஸோ டினாமினேட்டரில் x cube மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சிம்பிளி x cube மட்டும் கொடுத்துருக்கிறனால நம்ம நான் கவனிக்கவே இல்லை ஆக்சுவலி, என்னன்னே தெரில, பட் இட்ஸ் ஓகே. 10th மேக்ஸ்லாம் எப்போ பார்த்தாலும் அவைலபிளாக தான் இருக்குது, நீங்கள் தான் வந்து ஜாயின் பண்ணும். ஓகே, ஸோ சைன் கியூப் ஆஃப் x/2 இருக்குது. டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற டேர்ம் மட்டும் இருக்குது. ஸோ நியூமரேட்டரில் உங்களுக்கு என்ன ஆங்கிள், ஸோ கன்சிடர் இட் இஸ் அன் ஆங்கிள். ஓகே, ஸோ என்ன ஆங்கிள் இருக்கோ டினாமினேட்டர்லையும் அதே ஆங்கிள் தான் இருக்கணும். சரி, அதே ஆங்கிள் தான் இருக்கணும். அப்போ நியூமரேட்டரில் x/2 இருக்குது, டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் x³ இருக்குது. ஸோ அவங்களே நம்ம என்ன பண்ணணும், x/2 சேஞ்ச் பண்ணுமா? எஸ், x/2 சேஞ்ச் பண்ணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளே அண்ட் டிவைடட் பை 2, மல்டிப்ளே அண்ட் டிவைடட் பை 2 பண்ணுறோம் சரியா? மல்டிப்ளே அண்ட் டிவைடட் பை 2 வந்து பண்ணுறோம் சரியா? ஓகேவா? மல்டிப்ளே அண்ட் டிவைடட் பை 2, சாரி மல்டிப்ளே 8. ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக தான் இருக்குது. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம்ப்பா. ஓகேவா? 9005504499 சரியா? இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? அட்மிஷன் போட்டுக்கோங்க. ஓகே ஹர்ஷினி, ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா x³ இருக்கு இல்லையா? அப்போ x³ இருக்கிறனால 2³ அசைன் பண்ணுங்க. ஸோ 2³ நம்மளோட வேல்யூ என்ன வரும், 8 வரும் இல்லையா? ஸோ அப்போ 8 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக வரும் சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். So 8, so the whole thing divided by 8³ divided by 8 into 8 சரியா? So 8 வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறீங்க. ஸோ நான் அந்த கியூபை மறந்துட்டேன், ஸோ தட் நான் 2 வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் சொல்லிட்டேன். ஸோ 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறீங்க சரியா? சஹனா சொல்லுங்க, ஹாய்ப்பா. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இல்லை, 0 இல்லை, 0 sin cube of x/2. ஸோ த டினாமினேட்டரில் ஸோ என்ன பண்ணலாம், அந்த x³ இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. 8 வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 2³ சேஞ்ச் பண்ணலாம் இன்டூ 8. ஓகே, ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம வெளியே எடுத்துடலாம். கான்ஸ்டன்ட் டேர்ம் தட் இஸ் 1/8. ஸோ 1/8 வெளியே காமனாக எடுத்துக்கோங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸோ sin cube of x/2 divided by x/2 the whole cube, x/2 the whole cube இருக்கு இல்லையா, x/2 the whole cube இல்லையா? ஸோ இந்த டேர்மை நீங்கள் அகைன் எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதலாம், 1/8. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin of x/2 divided by x/2 the whole cube. ஓகே, ஹோல் கியூப்னு சொல்லி எடுத்துக்கலாம் சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து டிஃபால்ட்டாக ஒரு வந்து ஃபார்முலா இருக்குது. அப்படியா சஹனா, இப்போதான் தியரம்னு சொன்னீங்க, அப்புறம் ஒன்றும் சொல்லலை சொல்கிறீங்க. எஸ், ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ரிசல்ட் 9.1. ஸோ அந்த ரிசல்ட் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ரிசல்ட் 9.1 இல்லையே, நான் இப்போ தான் உங்கள் மெசேஜே பார்க்குறேன். குட் ஈவினிங் சொல்லுங்கள், நான் இப்போ தான் உங்கள் மெசேஜே பார்க்குறேன். அப்புறம் எப்படி நீங்கள் 1 hour பண்ணிகிட்டு இருப்பீங்க? லைவ் ஸ்டார்ட் ஆகிய 43 minutes தான் ஆச்சு. அப்புறம் எப்படி 1 hour நீங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க? ஜாஸ்மின், ஒரு நியாயம் வேண்டாமா? தெரியாமல் சொல்லிட்டீங்களா? சரி விடுங்க. ஓகே, ஸோ அது யாருக்கா ஞாபகம் இருக்கா? லிமிட் sin θ divided by θ. ஸோ லிமிட் அப்ளை பண்ணணும்ல. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பா. ஸோ
theta tends to 0, sin theta divided by theta is equal to the value வந்து 1. சரிங்களா, the value வந்து 1. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1 divided by 8. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 cube கிடைக்கும். ஸோ 1 divided by 8 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். சரியா, 1 divided by 8 தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? எஸ், கிளியர்? ஓகேங்களா? சும்மா சொன்னீங்களா? நல்லா இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ the next question பார்க்கலாமாப்பா? So the next question. Okay. Yes, தமிழரசன். So jet speed ல போயிட்டு இருக்கீங்க போலயே. ஓகேப்பா. ஹாப்பி ஈவினிங் சஹானா, ஹாப்பி ஈவினிங். அருளரசன் ஹாய். ஸோ எப்போ பார்த்தாலும் என் பண்ணுற டைமில் கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஹவு? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 tan 2x divided by sin 5x ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, sin 5x. ஸோ இவங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படி, எஸ் அப்படியா, கொஞ்சம் கஷ்டம்தான். அட்வான்ஸ் குட் நைட்டா, ரைட்டு. ஓகே, ஸோ ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம வந்து எழுதிக்க போகிறோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ tan 2x இங்கே வந்துட்டு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஸோ sin theta divided by thetaன்னு சொல்லி வரணும், sin theta divided by theta. ஸோ இப்போ இந்த டேர்மில் வந்து பாருங்கள் tan 2xல தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x இல்லையா, அப்போ நமக்கு டினாமினேட்டர்லேயும் 2x வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ tan 2x இல்லையா, ஸோ 2x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. அப்படியா? ஓகே அருளரசன், ஓகே ஓகே, இட்ஸ் ஓகேப்பா. கவியரசு சொல்லுங்கப்பா. ஸோ மல்டிப்ளை பை 2x அண்ட் டிவைடட் பை 2x. சரியா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2x, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2xன்னு சொல்லி வச்சுக்கலாம். சரியா, ஓகே தமிழரசன், ஓகே ஓகே. அப்படியா? எந்த ஸ்கூல் நீங்க? எந்த ஸ்கூல் நீங்க சொல்லுங்க? மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2x. சரியா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 2x. ஸோ த டினாமினேட்டர்லேயே நமக்கு என்ன இருக்கு? ஸோ 5xன்னு சொல்லியிருக்கா, அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 5x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க, 5x மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க, மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து பாருங்க tan 2x டிவைடட் பை 2xன்னு ஒரு டேர்ம் இருக்கு, அதே மாதிரி sin 5x டிவைடட் பை 5xன்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்து tan theta டிவைட் பை தீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான், உங்களுக்கு 1ங்கிற வேல்யூ தான் கிடைக்கும். ஓகேவா? எஸ், ஓகே அப்படியா, சரி ஓகே. எல்லாத்துக்கிட்டையும் தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தோடதும் தான் நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன், அட்டி பிச்சு போடுவேன், பிளாஸ்ட். ஓகே, எஸ். ஹர்ஷினிக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே சிரிப்பு தான். ஓகே சஹானா, ஓகே ஓகே, குட்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்னென்ன கிடைக்கும்? ஸோ 1ன்னு சொல்லி நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கான்ஸ்டன்ட் டேர்ம் இந்த 2வையும் இந்த 5வையும் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம், இந்த 2வையும் 5வையும் நம்ம வந்து வெளியே எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ 2/5 இருக்குமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா tanப்பா, tan 2x டிவைடட் பை 2x. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸும் கேன்சல் பண்ணிடலாம். So the whole thing divided by sin 5x divided by 5x. So இங்கே 0 அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட வேல்யூ என்ன? 2/5. எனக்கு லேட்டாக தான் வருது, நான் என்ன பண்ணுறது? ONGC தானே, நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? சும்மா எதையோ நான் அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கிறது. ONGCயா? ஓகே, எஸ்பா. எஸ், எந்த இன்ஸ்டன்ட்பா? ஓகே சரி விடுங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் டைம் டு எண்ட் இல்லை, 7:20 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஆனால் இந்த டைம் யாரும் ஆன்சர் பண்ணல, அது வேணால் நான் உண்மையாக ஒத்துக்கிறேன். எல்லா டைமும் வந்துட்டு கொஞ்சம் வந்து நல்லா ஜாலியாக ஆன்சர் பண்ணிட்டே இருப்பீங்க, ஆனால் இந்த டைம் வந்து ஆன்சரே பண்ணலை, ஏன்னு தெரில.
எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கும் வரல ரிசன் நம்ம பார்க்குறதுல தான் இருக்குது. நம்ம தான் 9th சாப்டர் ஐயோ லிமிட்டா நோ வேணாம், 10th சாப்டர் அச்சோ டிஃப்ரென்ஷியேஷன் அதுவும் வேண்டாம், 11th சாப்டர் இன்டகிரேஷன் அப்பப்பா அது நான் அந்த பக்கம் நான் வரவே இல்லை. ஆனால் இருக்கிறதுலையே ஈஸியான சாப்டர்ஸ் இந்த 3 தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த 3லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஓகே சஹானா, ஓகே. ஸோ வந்து ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கீங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஸோ எல்ஹாபிட்டல் ரூலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12th பார்க்கலாம், 7th சாப்டரில். இங்கே வந்து நம்ம யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? எஸ், சரியா? ஓகே முத்து, ஓகே டன். ஸோ ஃபர்ஸ்ட் yes, ஓகேவா? ஸோ the next question வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ evaluate limit x tends to 0 sin of a plus x minus sin of a minus x divided by x ன்னு சொல்லி இருக்கு. சரியா? ஸோ 1 minute பா. ஓகே எஸ், சரி ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சைன் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸோ விச் இஸ் டிவைடட் பை எக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நியூமரேட்டரில் இருக்கிற டேர்மை சைன் ஏ மைனஸ் சைன் பிங்கிற டேர்முக்கு மாற்றலாம். ஓகேவா? ஸோ சைன் ஏ மைனஸ் சைன் பி, அதாவது சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்படியா சஹானா, ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க இருந்தீங்களா? அதுவே எனக்கு தெரியலையே. நீங்களும் தான் ஹர்ஷினி, எல்லாருமே தான். அட்டடா, எல்லாருமே ஆன்சர் சொல்றீங்க. ஓகேவா? எஸ், ஃபைன். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு சைன் ஏ மைனஸ் சைன் பி ஃபார்முலா படி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 cos, அப்படியா தெரியலப்பா. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 cos ஆஃப் ஏ பிளஸ் பி அண்ட் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலால நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். சரியா? ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு, 2 into cos ஆஃப், ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ, இவங்க வந்து பி. சரியா? ஸோ அப்போ ஏ பிளஸ் எக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஓகே, the whole thing divided by 2, the whole thing divided by 2. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா வரும், 3rd சாப்டரில் படிச்சிருப்பீங்க. ஸோ சைன் ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ மைனஸ் எக்ஸ் விச் இஸ் டிவைடட் பை 2. சரியா? விச் இஸ் டிவைடட் பை 2. the whole thing divided by எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா? the whole thing divided by எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராக்கெட்ஸை கேன்சல் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். சரியா? ஸோ விச் இஸ் 2 into cos ஆஃப் ஏ பிளஸ் எக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு நியூமரேட்டரில் அந்த ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் மைனஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, நான் திட்டுக்கணும்னு சொல்லலையே, ஆன்சர் சொன்னால் நான் ஏன் திட்ட போகிறேன்? வேற எதை கேட்டீங்க? ஹாய் விக்கி, ஹாய் குட் ஈவினிங். ஓகே, ஸோ த ஹோல் திங் டிவைடட் பை 2 அண்ட் தி சைன் ஆஃப். ஸோ உங்களுக்கு வந்து மைனஸ் வந்துச்சு அப்படின்னா தான் பிரச்சனை, அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ ஏ பிளஸ் எக்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஏ கிடைக்கும் அண்ட் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் இப்போ நமக்கு வேல்யூ, மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் இல்லையா? மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் திங் டிவைடட் பை 2. ஸோ விச் இஸ் டிவைடட் பை எக்ஸ். சரியா? விச் இஸ் டிவைடட் பை எக்ஸ். ஓகேப்பா, நான் பேசவே இல்லையா? டாடா என்னது இது? நான் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நான்லாம் பேசிட்டு தான் இருந்தேன். ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் மைனஸ் ஏ வந்து கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ அது ரிமைனிங் என்ன இருக்கீங்க, 2 into cos ஆஃப் 2a divided by 2 இல்லையா, into sin ஆஃப் 2x divided by 2 the whole thing divided by x இல்லையாப்பா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் பத்தியா, லிமிட்டை நான் எழுதவே இல்லை, லிமிட்டை தான் அப்ளை பண்ணவே இல்லையே. ஆனால் லிமிட் எழுதணும்ல, எல்லாத்துலேயும் லிமிட் எழுதுங்கப்பா. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. சரியா? ஸோ இங்கே வந்து 2 கேன்சல் ஆயிருமா?
அப்படியா? இல்லை என் பண்ணதுக்கப்புறம் எப்படிப்பா என்னால் ஆன்சர் பண்ண முடியும்? ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 0 என் பண்ணதுக்கப்புறம் என்னால் பார்க்கவும் முடியாது. ஸோ 2 இன்ட்டு காஸ் ஏ அண்டு சைன் இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும், சைன் எக்ஸ்ன்னு வரும், த ஹோல் திங் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்ப்பா? ஸோ கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துடலாம். சரியா? கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே என்னது? ஸோ இதில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எதுப்பா? ஸோ இப்போ இந்த ஃபைனல் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் டேர்ம் எது? ஓகே ராணி, ஓகே ஓகே. இல்லை சஹனா, 2 மட்டும்தான் கான்ஸ்டன்ட்டா? 2 மட்டும்தான் கான்ஸ்டன்ட் வேல்யூவா? நல்லா செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். 2 மட்டும்தான் கான்ஸ்டன்ட்டாமா? அங்கே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்லேயே கான்ஸ்டன்ட் இருக்கு, காஸ் ஏ இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? 2 இன்டூ காஸ் ஏ லிமிட் x tends to 0 sin x divided by x இல்லையா? ஸோ இதோட வேல்யூ நமக்கு 1 ஆயிரும். ஸோ 2 இன்டூ cos a தான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். 2 இன்டூ cos a தான் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஓகேவா? ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டிப்பாக சாப்டர் 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இல்லைடா சஹனா, சத்தியமாக இல்லை. ஸோ 2 cos a தான் ஃபைனல் ஆன்சர். சரியா? ஓகேவா? ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸில் சாப்டர் 3 வந்து ஃபுல்லாக ரீகால் பண்ணிடலாம். சரியா? சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். ஓகேவா? எஸ் சஹானா சொல்லுங்க. சாப்டர் 3 வந்து பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் இது ரிலேட்டடாக இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வந்து சால்வ் பண்ணி பாருங்க. சைன் எக்ஸ், எக்ஸுங்கும் போது அது ஆங்கிள் ஆயிரும். ஸோ ஆங்கிள் வேரியபிள், ஸோ அந்த எக்ஸுக்கு வேறு என்ன வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ ஏங்கிறது மட்டும்தான் நமக்கு கான்ஸ்டன்ட், அவங்கள மட்டும்தான் தூக்கி வெளியே போட முடியும். ஸோ எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ வேரியபிள். ஸோ நீங்கள் வந்து வெளியே தூக்கி போட முடியாது. ஓகேவா? எஸ் அர்ஷினி, குட் நைட், டேக் கேர்ப்பா. நான் அதை மறந்தே போயிட்டேன் சஹானா, என்னன்னே தெரில, நான் மறந்துட்டேன். ஓகேவா? நான் மறந்துட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் தான் சால்வ் பண்ணப்பா. ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், எக்ஸாம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆப்பில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ ஆப்பில் ஜாயின் பண்ணுற நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9005504499. ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. ஸோ ட்ரையல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். சரியா? கியா சுதீன், தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். சஹனா, நோ சஹனா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ். ஓகே, ஸோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ராணி என்ன கேட்டாலும் நம்ம இங்கே சால்வ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே ஆப்பில் தான். ஸோ ஆப்பில் தான் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ see you நெக்ஸ்ட் கிளாஸ். இட்ஸ் டைம் டு எண்ட். ஓகே, ஸோ சஹனா டோன்ட் வரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவாப்பா? எஸ், உண்மையாக தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். எஸ் அருளரசன், தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஓகே ராணி, ஓகேப்பா, தேங்க்யூ. தேங்க்யூ சஹனா, பாய், டேக் கேர். மிட்டம் டெஸ்ட் கிடையாது, மந்த்லி டெஸ்ட்டா? ஸோ கொடுக்குற போர்ஷன்ஸை மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா போதும், பெருசாக அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது. ஓகே, எஸ் கண்டிப்பாா சஹானா, நான் ஏன் பேசாமல் இருக்க போகிறேன். ஓகே, எஸ் சரிப்பா. ஓகே, ஸோ அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சரியா? ஸோ எனக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் இருக்குது. பாய்ப்பா, பாய், டேக் கேர், குட் நைட்.